ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான 3ஆம் பத்தில் 4ஆம் திருமுறையில் 6வது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சிந்துரம் இளங்க தன் திருநெற்றி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குறளும் அந்தரம் முறவத் தன் தலை காவின் கீழ் வரும் ஆயரோடு உடன்வளை கோல் வீச அந்தமொன்று இல்லாத ஆயர் பிள்ளை அறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி. கண்ணன் என்னும் எல்லையற்ற அழகுடைய ஆயர் பிள்ளை தன்னுடைய நெற்றியில் சிந்தூர பொடியும் அதற்கு மேல் அழகாக சாத்திய திருக்குறம்பம் என்னும் ஆபரணமும் அதற்கு மேல் அடர்ந்துள்ள அழகிய தலைமுடியும் விளங்க வானத்தில் மங்கள இசை ஒலிக்க தோழர்கள் தத்தமது வெற்றி ஏற்படுமாறு வளைகோல் வீசி கொண்டு வர குளிர்ந்த பீலி கொடை ஆகிய சோலையின் கீழ் இடை பிள்ளைகளோடு இந்த வீதி வரியை கண்ணன் தடிகளை வீசி வருகிறான். விண்வரை மத்தள ஓசை எழுப்பும் ஆயர்கள் நடுவே கண்ணன் வருவதை அறிந்து இவன் நம்முடைய பந்தை எடுத்து கொண்டு போனான் என்று ஒரு குற்றம் சாட்டி அவன் அப்பால் போக விடாமல் தடுத்து நிறுத்துவோம். இதனால் அவன் புன்சிரிப்பு செய்வான். அப்புன்சிரிப்பை கண்டு நாம் மகிழ்வோம் என்று ஒருத்தி தன் தோழியை நோக்கி கூறுகிறாள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நமோ நாராயணா. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.